ஒரு பிற்படுத்தப்பட்ட பையன், ஒரு பிசியில் இருக்கிற பையன் 90 மார்க் வாங்கியிருக்காப்ல, ஒரு எஸ்சியில் இருக்கிற பையன் 88 தான் வாங்கியிருக்காப்ல. அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் போட்டியே தமிழ்நாட்டில் கிடையாது. முதல்ல நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்சிக்கும் பிசிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் போட்டி கிடையாது. பிசியில 90 வாங்கினவன் பிசியில 92 வாங்கினவன் தான் தோக்குறான். யூ காட் மீ பாயிண்ட். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுங்கிறது அந்தந்த அட்டவணை, நம்மள்ட்ட இருக்கிறது சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மள்ட்ட இருக்கிறது சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு, கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன். கம்யூனிட்டியில பேக்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஜாதிகள்லாம் வராங்க, ஷெட்யூல்டு கம்யூனிட்டிக்குள்ள இந்த ஜாதிகள்லாம் வராங்கன்னு நீங்க யார் போய் ரிசர்வேஷன் கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவானா, அந்த பையன் எஸ்சி பையன், அவன் என்னோட கம்மியா மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அவன் கம்மியா மார்க் வாங்கினதுனால சீட்டு கிடைக்கல தம்பி, உன் கம்யூனிட்டியில உன்னை விட இன்னொரு 4 பேர் நல்லா மார்க் வாங்கிட்டான். அப்ப என்ன ஆகுதுன்னா, உன் கம்யூனிட்டிக்குள்ளேயே போட்டி போட்டு உன்னால படிக்க முடியலன்னா நீ எப்படி ஜெனரல் கம்யூனிட்டியில படிப்ப? அடிப்படையில இதை நீங்க முதல்ல புரிய வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் இந்த ரிசர்வேஷன் பத்தின ஐடியாவை எத்தனை உதாரணங்கள் குறித்து திரும்ப திரும்ப பேசினாலும் இதுல என்ன பிரச்சனைனா, தனக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறதே தெரியாத ஒரு பிரிவிலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த பிரிவிலேஜ உடைக்காத வரைக்கும் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பத்தின அந்த மாயையும் போக்க முடியாது. அப்புறம் இன்னொன்னு, இந்த இறைஞ்சி கேட்கிற டோன் எல்லாம் வேண்டாம். நாம தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 2000 ஆண்டு காலமாக நமக்கு மறுக்கப்பட்ட வளம், அதிகாரம், இவற்றுக்கான நீதியை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் ரீதியா ஜாதி பார்க்காதீங்கடான ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரே நேரத்தில் சாதிக்கு எதிரான நீதியையும் சாதி இல்லாத சமூகத்துக்கான பாதையும் ஒரே நேரத்தில் டிராவல் பண்றதுனால வர்ற சிக்கல். எஸ்.